வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஒரு தீப வழிபாடு செய்யணும். அதை பற்றின பதிவு தான். அதாவது இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார். அது அவருடைய ஆட்சி பெற்று அமர்கிறார். அவருடைய சூரியனுடைய ராசி அதுவும் இல்லாமல் அந்த இடத்தில் அவர் ஆட்சி பெற்று ஒளிமயமாக அமரும் பொழுது அந்த கிரகத்தோடு புதனும் இருக்கிறது, சுக்கிரனும் இருக்கிறது. அவ்வளவு விசேஷமான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிற இந்த 2024 ஆவணி மாத பிறப்பு ரொம்ப விசேஷம். இந்த ஆவணி மாதத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் சுபமங்கலமும் வீட்டில் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் தான் விநாயகர் பிறந்தார், அப்புறம் கோகுலாஷ்டமி என்கின்ற கண்ணன் பிறந்தார். அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி வசியம் ஆகணும், நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம், கடன் தொல்லை, தீராத நோய் அதெல்லாம் தீரணும், நம்ம வீட்டில் வருமானம் பெருகணும். அதோடு இல்லாமல் நம் வீட்டில் முதன்மையாக இருக்கணும். ஆஃபீஸாக இருந்தால் ஆஃபீஸில் முதன்மையாக தலைமை பதவி கிடைக்கணும். அரசியலாக இருந்தால் அரசாங்கத்தில் நல்ல பதவி கிடைக்கணும், இல்லை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், இல்லை அரசாங்க வேலை செய்கிறீங்க அதில் ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதியிருக்கிறீங்க டிஎன்பிசி எக்ஸாம் அதில் நான் முதன்மை பெறணும், இல்லை அரசாங்க கல்லூரியில் காலேஜில் இடம் கிடைக்கணும். அந்த மாதிரி நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் முதன்மை இடம் வரணும். வீட்லேயும் முதன்மையாக இருக்கணும், தலைமை பதவி வரணும், தலைமை பொறுப்பு வரணும், நல்ல சிந்திக்கிற தன்மை வரணும், பட்டம் பதவி பேர் புகழ் அத்தனையும் கிடைக்கணும். அப்படின்னா சூரியன் பலமாக இருக்கணும் ஒருவருடைய ஜாதகத்தில். அந்த சூரியனை நாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அவர் சூரியனோட வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த மாதத்தில் நம்ம சூரிய பகவானுக்கு உரிய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தீப வழிபாடை நம்ம சூரியனுடைய தானியமாகிய கோதுமையை கொண்டு நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது சூரியன் பலப்படுகிறார். அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல அதிசய மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, காலையிலிருந்து இரவு 9 மணி வரை, 8லேருந்து 9 வரை சூரிய ஓரை. அதனால் 9 மணி வரை எப்போ வேணாலும் செய்யலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து. இந்த வாரம் மட்டும் செய்யணுமா அப்படின்னா இல்லை, இந்த வாரம் முடியலனாலும் இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் வருகின்ற 5 ஞாயிற்றுக்கிழமையிலுமே செய்யலாம். ஆவணி மாதம் முழுவதுமே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாடை நீங்கள் இந்த தீபத்தை ஒரு நாளாவது ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும். சரி, அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோதுமை மாவு பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கோதுமை மாவு இல்லை அரைச்சதோ, அது பச்சரிசி மாவில் நம்ம எப்படி விளக்கு போடுவோம் மாவிளக்கு, அதே போல் கோதுமை மாவில் மாவிளக்கு சரி பண்ணி அதை ரெடி பண்ணி அதில் பசு நெய், சுத்தமான பசு நெய் விட்டு சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சூரியன் ஆதிக்கம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னா இப்படியும் செய்யலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதன் மேலே ஒரு ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ அந்த மாதிரி தன வரவுக்கு அந்த பணத்தை வைங்க. பணத்து மேலே நகை, பொன்னகை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு குண்டுமணி நகையை அதன் மேலே பொன்னகையை அதை மேலே வைங்க. வச்சுட்டு முழு தானியமாகிய கோதுமையை அதில் ஒரு கப்பு பரப்பிட்டு அதன் மேலே ஒரு அகலில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிட்டு சுற்றி சிகப்பு கலர் மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. அது செம்பருத்தியாக இருக்கலாம், சிகப்பு ரோஜாவாக இருக்கலாம், அந்த மாதிரி செவ்வரளி, அந்த மாதிரி சிகப்பு கலர் மலரால் அலங்காரம் செய்யுங்க. இந்த காசும் நம்ம நகையும் வைக்கும் பொழுது உங்களுடைய ஒரு கோரிக்கை ஏதாவது இருக்கும் இல்லையா, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதில் பாஸ் பண்ணணும், இந்த நீட்டில் நான் கிளியர் ஆகணும்,
இல்லை நான் இந்த ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன், இது வேணும், இல்லை இன்னும் உங்களுடைய கோரிக்கை ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு லைன் எழுதி ஒரு பேப்பரில் அதை வச்சு அதன் மேலே தானியத்தை கொட்டி விளக்கு போடுங்க. உங்களுடைய கோரிக்கை இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி, ஒரு முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தீபம் தான் செய்யணுமா அப்படின்னா நீங்கள் அந்த மாவிளக்கு தீபம் செய்யலாம். முடியாதவர்கள் முழு தானியம் கிடைச்சதுன்னா இந்த விளக்கு போடலாம். இல்லை 2ல் 1 போட்டால் கூட போதும். கண்டிப்பாக போடுங்க. தெரிஞ்சால் சூரிய காயத்ரி சொல்லி வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய தரிசனம், பக்கத்தில் சூரியனார் கோயில் இருந்ததுன்னா சூரியனை போய் வழிபாடு செய்யுங்க. இல்லை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனை சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய வழிபாடு என்பது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அதோடு இல்லாமல் இந்த தீபத்தை நம்ம தை மாதத்திலையும் போடலாம். தை மாதத்தில் மகர சூரியனாக இருப்பார் சக்கராந்தி, அதனால் அந்த நாள்லேயும் நம்ம போடலாம். இல்லை சாதாரண நாளில் கூட ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தீபத்தை போடலாம். வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஆதிக்கத்தோடு வரும்பொழுதும் இந்த கோதுமை தீபத்தை போடலாம். இந்த மாதிரி இந்த கோதுமை தீபம் என்பது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். நிறைய நாள் நட்சத்திரத்திற்கெல்லாம் இது சூரியனோட நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் கூட இந்த தீபத்தை போடலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதம் சூரியனோட மாதம், சிம்ம ராசியில் வருகின்ற சிங்க மாதம் என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த தீபத்தை நம் வீட்டில் நம்ம கண்டிப்பாக போடும் பொழுது நம்ம சூரிய பலத்தை அதிகப்படுத்துகின்றோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.